Whereas 10-15 years ago, you could give your music to a film and know fairly well that this film has no negative implication or has no negative intent. Today, it's much harder to know what a film's intent is. That's true. That's very true. And some movies are made with a bad intention. I try to avoid those movies. You've said you're very proud of the soundtrack of Chava, but it is a divisive film. It is. I think it cashed on divisiveness, but I think the core of it is to show the bravery. And it is an enjoyable finish, but definitely I think people are smarter than that. Do you think people are going to get influenced by movies? They have something called internal conscience, which knows what the truth is. My problem with a film like that is that every time a negative act is taking place on screen and the character is chanting Subhanallah, Mashallah, Alhamdulillah. It's such a cliche, no? But it exists in that film and in other films, not just that film. I'm just saying, I have great respect for people. People are not that foolish to get influenced by false information. But does it mean that you do have to be more conscious of those choices? I do. We're in a world that's more divisive than anything before. People are more scared of anything unfamiliar to them than ever before. That is the truth. What you don't understand. Good morning. Hottest topic, A.R. Rahman on BBC. ஸோ பிபிசியில் ஏஆர் ரஹ்மான் என்ன சொன்னார், அதாவது நான் டிவைசிவான படங்கள், டிவைசிவ்னா பாக பிரிவினைகள், மத பிரிவினைகள், வெறுப்பை காமிக்கிற மாதிரி படங்களில் நான் மியூசிக் கொடுக்க விரும்பலை, நான் அந்த மாதிரி படங்களை நான் பண்ண மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதனாலேயே 10 வருஷமாக அவருக்கு நல்ல பட வாய்ப்புகள் வராத மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான்லாம் இருக்காங்க, முஸ்லீம்ஸ்க்கு தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க, ஜாவேத் அக்தர் சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் கிடையாதுன்னு இவர் சொன்ன கருத்தும் அவங்க சொல்ற கருத்தும் ரொம்ப ட்விஸ்டட் அண்ட் டர்ன்டா இருக்கு. இவர் சொன்னது டிவைசிவ்னா பிரிவினைகளை ஏற்படுத்துகிற படங்களை நான் பண்ண மாட்டேன். அவங்க சொல்கிறது முஸ்லீம்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் முஸ்லீமாக இருந்ததுனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவர் எனக்கு முஸ்லீமாக இருந்ததுனால நான் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லலை, டிவைசிவான படங்களை நான் பண்ணாததுனால எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றத அவர் கிளியராக சொல்லியிருக்காரு. இதை வந்து நிறைய பேர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி அவர் பேரை கெடுக்க ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை வந்து நம்ம கங்கனா ரனாவத் எப்பயுமே கொலன்னு பொங்குவாங்க, இப்போ வந்து பயங்கரமாக பொங்கியிருக்காங்க. அவங்களுடைய எமர்ஜென்சி படத்தை வந்து இவங்க பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவங்கள மீட் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். கங்கனா ரனாவத் வந்து எவ்வளோ ஹேட்ரடை வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேட்ரடான பர்சனுடைய படத்தை பண்ணக்கூடாதுன்னு அவர் சூஸ் பண்ணது அவருடைய சாய்ஸ். எனக்கு அவர் சூஸ் பண்ணது சரின்னு படுது. உங்களுக்கு என்ன படுதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள்.